படம் இருக்குதுங்களே, அவர் வந்து ஏதோ வயசானவர் சாதாரணவர்னு நினச்சிடாதீங்க. மிக பயங்கரமான கில்லாடி. இவருக்குன்னு ஒரு பெரிய தீவு, அந்த தீவில் பெரிய ஒரு பங்களா, அங்கே யாருமே போக முடியாது. இவர் நெட்வொர்க் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய பணம் வைத்திருக்கிற ஒரு பெரிய பெரிய ஓனர்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பெண்களை சப்ளை பண்ணுறது தான் ஒரு இது. பெண்கள்னால் பெரிய பெண்கள் கிடையாது, ஒரு 12-13 வயசுலேருந்து ஒரு 16-17 வயசுக்குள்ளே இருக்கிற பெண்களை சப்ளை பண்ணுறது தான் இவருடைய வேலை. அந்த பெண்களுக்கு ஆசையை காட்டி, இந்த சதுரங்க வேட்டையில் ஆசையை தூண்டிவிடு, அப்புறம் அவங்களா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிற அந்த மாதிரி அந்த பெண்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து ஆசையை தூண்டி அவங்கள வந்து இந்த 60 வயது 70 வயது இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பலிக்காடாகிறது தான் இவருடைய வேலை. இவர் வந்து 2019 வந்து விசாரணைக்கு போகும்போது அங்கேயே அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டு மரணம் அடைஞ்சிட்டாருன்னு சொல்லி ஒரு நியூஸு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் இவருடைய பிரச்சனை தீரல. இன்றைக்கி இவருடைய பேச்சு தான் ட்ரெண்டு. அந்த அளவுக்கு வந்து இவர் எழுதி வச்ச அந்த இதில் வந்து பல தலைவர்கள், பல தொழிலதிபர்களுடைய பேர் அடிபடுது. அதனால் விசாரணை வந்து ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்குது. இவர் கூட சேர்ந்து சதி பண்ணதாக 2019 இவருடைய நண்பர் ஒருத்தர் கைதாகி இன்னும் சிறைச்சாலையில் வந்து தண்டனைக்குரியவராக இருக்கிறாரு.